ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, கல்பாசி, பெருஞ்சீரகம் சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பல்லாரி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, 4 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் சேர்த்து வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற இந்த டைமில் அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். பாருங்க, கொதி வருது. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்து 3 விசில் வரவும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி.